उससे पहले सीधा रुख करेंगे पुडुचेरी का, जहां गृह मंत्री अमित शाह पहुंचे हुए हैं। क्या कुछ कह रहे हैं सुनवा देते हैं आपको। पुडुचेरी की जनता ने एनडीए पर, बीजेपी पर, हमारे नेता रंगास्वामी जी पर और मोदी जी पर भरोसा जताया है। நண்பர்களே, நம்முடைய புதுச்சேரி வாழ் மக்கள் என்டிஏ மீதும் பிஜேபி மீதும் ரங்கசாமி அவர்கள் மீதும் அன்புக்கு உரித்தான நம்முடைய மோடிஜி மீதும் மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள்। 2021 असेंबली इलेक्शन में पुदुचेरी की जनता ने 44% वोट दिया। 2021 ஆண்டு நடந்த புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களிலே புதுச்சேரி மக்கள் நமக்கு 44 விழுக்காடு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள்। और 30 में से 16 सीटें दी थी। 16 आउट ऑफ 30। 30 16 நமக்கு சீட்டுகளை அளித்திருக்கின்றீர்கள்। मगर इस बार भारतीय जनता पार्टी और एआईएनआरसी का अलायंस, एआईडीएमके का अलायंस हम लक्ष्य कर चले हैं कि 60% वोट के साथ मोर देन 24 सीट बीजेपी अलायंस जीतेगी। ஆனால் இந்த முறை நாம் நம்முடைய கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து என்ஆர்சி, அஇஅதிமுக இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 60% வாக்குகளை பெறுவோம்। நாம் 24 இருக்கைகளையும் நமக்காக்கிக் கொள்வோம்। मित्रों, हमारे 5 साल जो गड्ढा कर गए थे नारायणसामी जी, वो गड्ढे को भरने में गए हैं। இங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் நமக்கு இங்கே சிறப்பாக ஆட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார்। ரங்கசாமி அவர்கள் இங்கே மிகச் சிறப்பாக गलत बोल रहे भाई। रंगास्वामी ने नारायणसामी गड्ढा कर गए थे, मतलब ये सुराना समझाओ भाई। இப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு முன்னால் இருந்த நாராயணசாமி அவர்கள் மிக மோசமான ஆட்சியை இந்த புதுச்சேரிக்கு அளித்திருக்கின்றார்। 5 साल तक कांग्रेस सरकार ने यहां पर भ्रष्टाचार और एक प्रकार से अव्यवस्था का माहौल बनाया था। அந்த மோசமான ஆட்சியை அளித்த அந்த 5 ஆண்டுகளில் இங்கே ஊழல் மட்டும் இல்லை, இங்கே அமைப்புகளும் சரியாகவே இயங்கவில்லை, சீர்கேடு உச்சத்தில் இருந்தது। 5 साल में हमने भ्रष्टाचार समाप्त करा, अव्यवस्था को व्यवस्था में बदला है और समय है अब अगले 5 साल पुदुचेरी को विकसित पुदुचेरी बनाने का टाइम आ गया है। இந்த கடந்த 5 ஆண்டுகளிலே நாம் சட்டம் ஒழுங்கையும் சீர் செய்திருக்கின்றோம், அமைப்புகளையும் மீள் நிர்வாகம் செய்திருக்கின்றோம்। அடுத்ததாக நாம் வளர்ச்சி பயணத்திலே அடுத்த ஆண்டு மேலும் பயணித்தாக வேண்டும்। मित्रों, अगले 5 साल हम सब दृष्टि से पुदुचेरी को विकसित बनाने का संकल्प लेकर आगे बढ़ रहे हैं। அடுத்த 5 ஆண்டுகளிலே புதுச்சேரியை வளர்ச்சி அடைந்த ஒரு பிரதேசமாக ஆக்க வேண்டும் என்ற மன உறுதிப்பாட்டோடு நாம் பயணிக்க இருக்கின்றோம்। पहले समय था पुदुचेरी के फैसले दिल्ली के दरबार में गांधी परिवार लेता था, अब पुदुचेरी के फैसले पुदुचेरी स्वयं ले रहा है। முன்னர்
அரண்மனை தில்லி அரண்மனையிலே புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் அங்கு போய் ஐயா உள்ளேனையா என்று அங்கு ஆஜர் கொடுக்க வேண்டி இருந்தது. இப்பொழுது புதுச்சேரி தானே சுயமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு அரசாங்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. अगले 5 साल हम 3 सेक्टर पर कंसंट्रेट कर आगे बढ़ने वाले हैं. அடுத்த 5 ஆண்டுகளிலே நாம் 3 துறைகளில் நம்முடைய பெரு கவனத்தை செலுத்தி ஆட்சி அமைக்க இருக்கிறோம், ஆட்சியை வழிநடத்த இருக்கின்றோம். पुदुचेरी के मछुआरों का प्रोडक्ट